அதை பார்த்து அதிர்ச்சியான காயத்ரி தேவி, இங்க என்னதான் நடக்குது என்று குழப்பத்துடன் தனக்குள் சொல்லிக் கொண்டவர் நேராக வந்த சிதம்பரத்திடம் ஏதோ பேச வர, சிதம்பரம் அவரை கண்டு கொள்ளாமல் தன்னுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸை பார்த்து கையசைத்து, இங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுங்க, நாம கொண்டு வந்த ஒரு பொருள் கூட இங்க இருக்க கூடாது என்று கோபமாக சொன்னார். அதை பார்த்து காயத்ரி தேவி அதிர்ச்சியுடன், சார் என்னாச்சு, திடீர்னு ஏன் இப்படிலாம் என்று சொல்லி முடிக்கும் முன்பே குறுக்கிட்ட சிதம்பரம், நான் யார்கிட்டவும் பேச விரும்பல என்று கோபமாக சொல்ல, காயத்ரி தேவி பயத்துடன் சில அடிகள் பின்னால் நகர்ந்து நின்று கொண்டார். அந்த மொத்த இடமும் அமைதியாக இருந்தது. கேசவனும் சித்தார்த்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்போது சித்தார்த் மெதுவாக சிதம்பரத்தின் முன்னால் வந்து, சார் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனைனா நாம பேசி தீர்த்துக்கலாம், என் அப்பாவுக்கு உங்க ஃபேமிலியை நல்லா தெரியும் என்று சொன்னான். உடனே சிதம்பரம் கோபத்துடன் அவனை முறைத்து, உன் அப்பா யாரு, எனக்கு உன் அப்பாவை தெரியாது, தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாம தள்ளி நில்லு, சேதுபதி ஃபேமிலி உங்கள மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் பழக்க வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல என்று கடுப்பாக சொன்னார். அவருடைய வார்த்தையை கேட்டு சித்தார்த் பயந்து பின்னால் நகர்ந்து நின்று கொண்டான். ஷர்மிளாவுக்கு ஒருவேளை தீபக் சொன்னது சரியாக தான் இருக்குமோ என்று தோன்ற ஆரம்பித்தது. ஆனால் அதை பற்றி அப்போது எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. தீபக் அமைதியாக நின்று அங்கே நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். காயத்ரி தேவிக்கு எல்லோரின் முன்னிலையிலும் தன்னுடைய குடும்பம் அவமானப்படுவதை பார்க்க முடியவில்லை. உடனே அவர் கேசவனின் பக்கம் திரும்பி, மிஸ்டர் கேசவன், இங்க என்ன நடக்குது, நீங்க ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க என்று கேட்டார். அங்கிருந்த சூழ்நிலையை கண்டு கேசவனால் எதுவும் பேச முடியவில்லை. அமைதியாக தலைகுனிந்து நின்றார். அந்த நேரத்தில் அவர் என்ன பேசினாலும் அவர் சொன்ன பொய் வெளிப்பட்டுவிடும் என்று அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. தன் பாட்டி மற்றும் தங்கையின் சோகமான முகத்தை பார்த்த நவீன் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தபடி நின்று கொண்டிருந்தான். அப்போது அவன் மெதுவாக சிதம்பரத்தின் அருகில் வந்து, சார் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா என்று மெல்லிய தோணியில் சொல்ல, உடனே சிதம்பரம் கோபமாக, யார் நீ, முதல்ல இங்கிருந்து தள்ளிப்போ, என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு என்று கத்தினார். அவருடைய கோபத்தை பார்த்த நவீன் பயத்தில் சில அடிகள் பின்னால் நகர்ந்தான். அந்த சமயத்தில் சிதம்பரத்தின் பார்வை தீபக்கின் மீது விழ அவன் கார்த்திகாவை பார்க்கும்படி சைகை செய்தான். உடனே சிதம்பரம் அவள் கையில் இருந்த நெக்லஸை பார்த்து, இந்த நெக்லஸ் உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது என்று கடுப்பான தோணியில் கேட்டார். உடனே நவீன் மீண்டும் முன்னால் வந்து, சார் நான் இததான் சொல்ல வந்தேன், இந்த நெக்லஸ தீபக் திருடிட்டான், நாங்க கையும் களவுமா அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கலான்னு நினைக்கிற சமயத்துல தான் சரியா நீங்க வந்துட்டீங்க என்று சொன்னான். ஆமா சார், நவீன் சொல்றது உண்மைதான் என்று காயத்ரி தேவியும் சிதம்பரத்திற்கு விளக்க முயன்றார். இந்த நெக்லஸ திருடிட்டாங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது? என்னோட சின்னையா மட்டும் என்னை இங்க வர சொல்லாம இருந்திருந்தா நான் உங்க வீட்டு வாசலையே மிதிச்சிருக்க மாட்டேன் என்று கோபமாக சொன்ன சிதம்பரம் கார்த்திகாவின் கையில் இருந்த அந்த நெக்லஸை பிடுங்கிக் கொண்டு தீபக் அருகில் நின்றிருந்த ஷர்மிளாவிடம் நீட்டி, மிஸ் ஷர்மிளா, உங்களுக்கு நடந்த இந்த சிரமத்துக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். உண்மையிலேயே எங்க சின்னையா சிவகங்கை சீமையோட அடுத்த வாரிசு, எங்க சின்ன ராஜா தான் உங்களுக்காக இந்த நெக்லஸ கொடுத்து அனுப்பியிருந்தாரு என்று பணிவுடன் சொன்னார். அவர் சொன்னது அங்கிருந்த எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு தீபக் சொன்னது உண்மைதான் என்று எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். ஆனால் ஷர்மிளாவுக்கு ஆச்சரியத்தில் பேச்சே வரவில்லை. உறைந்து போய் நின்று இருந்தாள். எனக்கா? ஆமா, உங்க சின்னையா எதுக்கு எனக்கு இதை கொடுக்கணும் என்று கேட்டாள் ஷர்மிளா. நீங்க இந்த நெக்லஸ மலர் ஜுவல்லரியில பார்த்து ஆசைப்பட்டது அவருக்கு தெரிஞ்சது. அவர் தான் இதை வாங்கி உங்களுக்கு அனுப்புனாரு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற மொத்த கிஃப்ட்ஸும் உங்களுக்காக அவர் அனுப்புனதுதான். ஏன்னா அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார் சிதம்பரம். அதை கேட்டதும் ஷர்மிளா குழப்பத்துடன் திரும்பி தீபக்கை பார்த்தாள். தீபக் சிரித்துக் கொண்டு நின்றிருப்பது அவளுக்கு இன்னமும் ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏனென்றால் தன் கணவன் முன்னால் என்னை இன்னொருவருக்கு பிடிக்கும் என்று ஒருவர் சொல்லும்போது தீபக்கிடம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. சிதம்பரம் சொல்வதை கேட்டு காயத்ரி தேவி, கணேஷ், கீதா உட்பட அங்கிருந்த எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க சின்னையா யாரு? எதுக்காக அவர் எனக்கு இதெல்லாம் பண்ணணும்? எனக்கு வேண்டாம், நீங்களே எடுத்துட்டு போயிடுங்க என்று சொன்னாள் ஷர்மிளா. அதை கேட்டதும் சிதம்பரமும் தீபக்கும் ஓரக்கண்ணால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சிதம்பரம் ஒரு பெருமூச்சு விட்டபடி, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் எந்த ஒரு தப்பான எண்ணத்திலையும் இதை உங்களுக்கு கொடுக்கல. நேரம் வரும்போது உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும். இப்போதைக்கு இதை வாங்கிக்கோங்க என்று சொல்லி அவளிடம் கொடுத்துவிட்டு அதற்கு மேல் அங்கே நின்றால் ஷர்மிளா மீண்டும் ஏதாவது கேட்டு தன்னை சிக்கலுக்குள் தள்ளிவிடுவார் என்பதை புரிந்து கொண்டு அங்கிருந்து வேகமாக வெளியே சென்று விட்டார். உடனே ஷர்மிளா அவருக்கு பின்னாலேயே சென்றபடி, சார் ஒரு நிமிஷம், உங்க சின்னையா யாருன்னு தெரியாம என்னால இந்த நெக்லஸ வாங்கிக்க முடியாது, தயவு செஞ்சு இதை வச்சுக்கோங்க என்று சொல்ல சிதம்பரம் அவளுடைய பேச்சை கண்டு கொள்ளாததை போல அங்கிருந்து வேகமாக காரில் ஏறி சென்று விட்டார். வீட்டிற்குள் இருந்த எல்லோரும் தீபக்கையே பார்த்து கொண்டிருந்தார்கள். மொத்த இடமும் அமைதியாக இருந்தது. ஷர்மிளா ஏமாற்றத்துடன் திரும்பி வர, ஷர்மி, இப்பவாச்சும் நான் இதை திருடலன்னு நம்புறியா என்று உறுதியான குரலுடன் கேட்டான் தீபக். ஷர்மிளா தன்னுடைய தவறை உணர்ந்து அமைதியாக தலைகுனிந்து நின்றாள்.
இன்னொரு புறம் காயத்ரி தேவிக்கு ஷர்மிளாவின் செல்வாக்கை பார்த்து மனது மாறியது. பணத்துக்காக எதையும் செய்ய தயங்காத காயத்ரி இப்போது ஷர்மிளாவுக்கு பின்னால் இவ்வளவு பெரிய குடும்பத்தின் செல்வாக்கு இருப்பதை பார்த்து அருகில் வந்து அவள் தோளில் கை வைத்தார். ஷர்மிளா, உனக்கு இவ்வளவு பெரிய குடும்பத்துல கான்டாக்ட் இருக்குன்னு நீ ஒரு தடவை கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று அன்பாக கேட்டார். பாட்டி, நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க? உண்மையிலேயே இத பத்தி எனக்கே இப்பதான் தெரியும். வந்துட்டு போனது யாருன்னு கூட எனக்கு தெரியாது என்று சொன்னாள் ஷர்மிளா. அதை கேட்டு காயத்ரி தேவி சிரித்து கொண்டே, போதும், இன்னும் எத்தனை நாளைக்கு இதை என்கிட்ட மறைப்ப? உண்மைய சொன்னா தப்பு என் மேலதான். நான் தான் உன்னை புரிஞ்சுக்காம நிறைய திட்டிட்டேன். சாரிடா கண்ணா, உன் பாட்டி மேல எதுவும் கோச்சிக்காத என்று சொன்னார். காயத்ரி தேவியின் இந்த திடீர் மாற்றத்தை பார்த்து கார்த்திகாவுக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. அதே சமயத்தில் கீதாவுக்கும் கணேஷுக்கும் அவருடைய மாற்றத்தை பார்த்து ஆச்சரியமாக இருந்தது. காயத்ரி தேவி அப்படி பேசியதற்கு பிறகு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த மொத்த பேரும் ஷர்மிளாவை மரியாதையுடன் பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்போது ஷர்மிளா தன் பாட்டியிடம் ஏதோ சொல்ல வர அதற்கு கீதா அவளை தடுத்து காயத்ரி தேவியை பார்த்து, அத்தை, என் பொண்ணு என்ன மாதிரியே ரொம்ப அழகானவன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சிவகங்கை சமஸ்தானத்தை சேர்ந்த அந்த சின்னையாவோட பார்வை என் பொண்ணு மேல எப்பயாச்சும் விழுந்திருக்கும். அதனாலதான் அவர் இப்படி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நினைக்கிறாரு என்று சொன்னவர் திரும்பி தன் மகளை பார்த்து, ஷர்மி, இதுதான் உனக்கு சரியான நேரம். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது. உடனே தீபக்க டிவோர்ஸ் பண்ணிடு என்று சொன்னார். அதை கேட்டு காயத்ரி தேவியும் மெல்லிய சிரிப்புடன், முறையா இப்பதான் உன் அம்மா வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தையை கேட்கிறேன் என்று சொன்னார். உடனே ஷர்மிளா திரும்பி தீபக்கை பார்த்தாள். சிரித்த முகத்துடன் நின்றிருக்கும் தீபக்கை பார்த்து அவள் மனதில் அவனை பிரிய வேண்டும் என்ற எண்ணம் துளியும் வரவில்லை. அதே சமயத்தில் எல்லோரும் தன் கணவனை இப்படி உதாசனப்படுத்துவதும் அவளுக்கு பிடிக்கவில்லை. போது, எல்லாரும் தீபக்க பத்தி பேசுறத நிறுத்துங்க. என்ன ஆனாலும் என்னால டிவோர்ஸுக்கு சம்மதிக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் தீபக்க சந்தேகப்பட்டு எப்படியெல்லாம் பேசுனீங்க. நீங்க சொன்னதை கேட்டு நானே ஒரு நிமிஷம் தீபக்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன். இப்ப அவர் மேல தப்பு இல்லன்னதும் அதுக்காக யாரும் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்காம இப்படி பணத்துக்காக இன்னொருத்த கூட போக சொல்றீங்க. என்ன மனுஷங்க நீங்கெல்லாம் என்று கோபமாக சொன்னாள். அந்த வார்த்தையை கேட்டதும் காயத்ரி தேவிக்கு பயங்கரமான கோபம் வந்தது. உனக்கு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உனக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கும்னு நினைச்சேன். புருஷனை கூட வச்சுக்கிட்டு வெளியே இன்னொருத்தன் கூட பழகிட்டு இருக்கிற நீ எங்களை பணத்தாசை பிடிச்சவங்கன்னு சொல்றியா? இப்படி கள்ளக்காதல் பண்றத நினைச்சு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இங்க வந்து புருஷனுக்கு சப்போர்ட் வர பண்ணிட்டு இருக்க என்று சொல்லி அவமானப்படுத்தினார். தன் பாட்டியின் வாயிலிருந்து இப்படி இதயத்தை துளைக்கும் வார்த்தைகள் வரும் என்று ஷர்மிளா கொஞ்சமும் நினைத்து பார்க்கவில்லை. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாய் கொட்டியது. தீபக்கிற்கு அதை கேட்டு கோபம் சுர்ரென தலைக்கு ஏறியது. முஷ்டியை முறுக்கிக் கொண்டு நேராக முன்னோக்கி வந்தான். ஆனால் அதற்குள் கணேஷ் காயத்ரி தேவியின் முன்னால் வந்து, அம்மா, எப்ப என் பொண்ணை பத்தி இப்படி பேசுனீங்களோ இதுக்கு மேல நாங்க இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனை நீங்களே நடத்திக்கோங்க என்று சொல்லி ஷர்மிளாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து விறுவிறுவென நடந்தார். தீபக்கும் அந்த சமயத்தில் அவசரப்பட வேண்டாம் என்று நினைத்து கோபத்தை கட்டுப்படுத்தியபடி அவர்களுக்கு பின்னால் நடந்தான். அப்போது அவர்களை பார்த்து, அப்படியே போயிடுங்க, இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது என்று காயத்ரி தேவி கோபமாக கத்தினார். திரும்பி பார்த்த தீபக் கோபமாக முறைத்தான். ஷர்மிளா பட்ட அவமானத்திற்கு தீபக் பழி வாங்குவானா? காயத்ரி தேவியின் அடுத்த பிளான் என்ன? அவர்கள் சென்றதும் அந்த மொத்த இடத்திலும் சில நிமிடங்கள் அமைதி நிலவியது. காயத்ரி தேவியின் கண்கள் கோபத்தில் எரிந்து கொண்டிருந்தது. அங்கே நடந்த அந்த பிரச்சனையால் கார்த்திகாவின் நிச்சயதார்த்த விழாவே பொலிவிழந்து போனது. கேசவன் மற்றும் சித்தார்த்தின் முகத்திலும் எரிச்சல் தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்த கார்த்திகா, இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த தீபக் ஷர்மிளா தான் காரணம் என்று திட்டியபடி அழுது கொண்டிருந்தாள். கார்த்திகா, எதுக்காக இப்ப நீ அழுதுட்டு இருக்க? நீ இப்படி அழுகிறத பார்த்தா அவங்க 2 பேரும் தான் சந்தோஷப்படுவாங்க என்று அவள் அண்ணன் நவீன் சொன்னான். ஷர்மிளா வெளியில் வந்ததும் தன் கண்ணீரை துடைத்தபடி காருக்குள் ஏறினாள். தீபக் காரை ஓட்ட கணேஷும் கீதாவும் அமைதியாக பின்னால் உட்கார்ந்திருந்தார்கள். அப்போது தீபக்கின் முகத்தை பார்த்த ஷர்மிளா அவன் மீது சந்தேகப்பட்டதை நினைத்து மனம் வருந்தினாள். தீபக், என்ன மன்னிச்சிரு. அவன் சொன்னதை நம்பி நானும் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீ அந்த நவீன் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு என்று ஷர்மிளா சொல்ல, நீ எதுக்கு ஷர்மி சாரி எல்லாம் கேட்கிற? தப்பா அந்த நவீன் மேல என்று சொன்னான் தீபக். இருந்தாலும் நான் செஞ்சது தப்புதான் என்று கலங்கிய ஷர்மி, அந்த நவீன் கிட்ட இருந்து உன்னை ஏன் விலகி இருக்க சொன்னா, அவனுக்கு நிறைய ரவுடிங்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவன்கிட்ட பிரச்சனை பண்ணனா கண்டிப்பா அவன் பழிவாங்க நினைப்பான். எனக்கு அவனை பத்தி சின்ன வயசுல இருந்தே தெரியும், அதனாலதான் சொல்றேன் என்று சொன்னாள். சரி ஷர்மி, நான் பாத்துக்கிறேன் என்று தீபக் அவள் சொன்னதை ஏற்றுக்கொண்டான். அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை பார்த்த கீதா கோபத்துடன் தீபக்கை முறைத்து கொண்டிருந்தார். அப்போது ஷர்மிளாவுக்கு டக்கன அந்த நெக்லஸ் ஞாபகம் வர, அம்மா, ராஜா சேதுபதி குடும்பத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவர் எதுக்காக அந்த நெக்லஸை உன்கிட்ட கொடுத்தாரு என்று கேட்டாள். அதை கேட்டதும் அவனுக்கு ஷர்மிளாவிடம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று தோன்றியது.
ஆனால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, இல்ல ஷர்மி, எனக்கு சேதுபதி ஃபேமிலியை பத்தி எதுவும் தெரியாது. நேத்து நகை கடையில இருந்து உங்களை அனுப்பிட்டு நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது தான் ஒருத்தர் என்ன மீட் பண்ணி இந்த காஸ்ட்லி நெக்லஸ உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. கடையில நடந்த எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருந்திருப்பார் போல. நான் அதை பத்தி அவர்கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடியே அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு என்று சொன்னான். அதை கேட்டு கீதா அவனை பார்த்து, நல்ல வேளை அவன் நெக்லஸ கொடுத்தான். ஒருவேளை வெடிகுண்ட கொடுத்திருந்தா அதையும் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்திருப்பான். கொஞ்சம் கூட மூளை இல்லாதவன் என்று முணுமுணுத்தார். அப்போது ஷர்மியா அவனை பார்த்து, இனிமே உனக்கு தெரியாத யாரு என்ன கொடுத்தாலும் அதை வாங்காத. யார் உன்னை எப்படி யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு உனக்கு தெரியாது. ஆமா, அந்த சின்னையாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லும்போது நீ கோவமே படல. இன்னொருத்தன் உன் பொண்டாட்டி கிட்ட ப்ரப்போஸ் பண்றான், நீ அமைதியா இருக்க என்று கேட்டாள். தீபக் மெல்லிய புன்னகையுடன், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவது, உனக்கு பிடிக்காத விஷயத்த கட்டாயப்படுத்தி பண்ண வச்சாதான் நான் ரியாக்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க உங்ககிட்ட எல்லை மீறி நடந்துகிட்டதா தெரியல. அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பா நான் தட்டி கேட்பேன். நீ என்னோட ஒய்ஃப்ங்கிற ஒரு காரணத்துக்காக மத்தவங்க யாரும் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு. என் மனைவியா நீ எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஷர்மிளா எந்த பதிலும் சொல்லாமல் சில நொடிகள் அவனையே பார்த்தவள் பிறகு அமைதியாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். சிதம்பரத்திற்கு தன்னை தொடர்பு கொள்ள தீபக்கை விட வேறு வழியில்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் சிதம்பரம் எல்லாவற்றையும் தீபக்கின் கட்டளைப்படிதான் செய்கிறார் என்பது அவளுக்கு தெரியவில்லை. இன்னொரு புறம் தீபக் ஷர்மிளாவையே ஓரக்கண்ணால் பார்த்து ரசித்தபடி காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். ஷர்மி, என்ன மன்னிச்சிடு. நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். ஆனா எனக்கு இந்த சமயத்துல இதை விட்டா வேற வழி தெரியல. நான் உங்ககிட்ட உண்மையை சொன்னா சிதம்பரம் அங்கிளுக்கு நான் கொடுத்த வாக்க மீறுற மாதிரி ஆகிடும். அதனால அடுத்த 1 வருஷத்துக்கு நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறதில்ல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அடுத்த சில நிமிடங்களில் கார் வீட்டிற்கு வந்து நின்றது. உள்ளே வந்ததும் வழக்கம் போல கீதா தீபக்கை கண்டபடி திட்ட ஆரம்பித்தார். தீபக் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். இவனுக்கு கொஞ்சமாச்சும் வெக்கமான இருக்கா? இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் இப்படியே கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கான். இவனை மட்டும் ஷர்மிளாவோட தாத்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருந்தா என் பொண்ணு இந்த நேரத்துல ஏதாவது பெரிய இடத்துல வாக்கப்பட்டிருப்பா. அவளோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டா இந்த எதுக்கும் உதவாதவன் என்று கோபமாக திட்டினார். அதை கேட்டு கணேஷ் தனது பங்கிற்கு தீபக்கை பார்த்து, தீபக், இத்தனை நாளா வீட்ல வெட்டியா உட்காந்து சேர தேய்ச்சதெல்லாம் போதும். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.